இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் PVC கார்டை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். UIDAI ஓல்ட் ஸ்டைலில் ஆதார் கார்டை பிரிண்ட் பண்ணுறது நிப்பாட்டிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே PVC கார்டாக நமக்கு பிரிண்ட் பண்ணி தராங்க. இந்த PVC அப்படின்றது பாலிவைனல் chloride கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நம்மளோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேன் கார்டு இருக்கோ அதே மாதிரி இதுவும் பிளாஸ்டிக் கார்டாக நமக்கு பிரிண்ட் ஆகி வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சின்ன கார்டாக இருக்கிறனால நம்மளால் ஈஸியாக வாலெட்குள்ளே வச்சு கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த PVC கார்டில் என்னென்ன செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, செக்யூர் QR கோட், ஹோலோகிராம், மைக்ரோ டெக்ஸ்ட், அதே மாதிரி எம்போஸ்டு ஆதார் லோகோ, இது எல்லாமே இந்த PVC கார்டில் இருக்குது. நீங்கள் இந்த PVC கார்டு அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு 50 ரூபா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதுக்கே இந்த PVC கார்டை டெலிவரி பண்ணிடுவாங்க. நீங்கள் எங்கே போய் வாங்கணும் அப்படின்ற நீட் கிடையாது. வீடியோவோட எண்டில் எனக்கு டெலிவரி ஆன ஆதார் PVC கார்டை உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ எப்படி இந்த ஆதார் PVC கார்டை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்ற ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். PVC கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு UIDAI அப்படின்ற அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. UIDAI அப்படின்றது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது நம்மளோட கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான். நீங்கள் ஆதார் ரிலேட்டட் ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாமே இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா உங்களோட சர்ச்சில் UIDAIன்னு அடிச்சிங்கனாவே ஃபர்ஸ்ட் லிங்க் இதுதான் வரும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மை ஆதார்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷன் இதுக்கு கீழே ஆதார் PVC கார்டுன்னு இருக்கும். ஸோ இந்த இருக்கு இல்லையா, இந்த மெனு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. COVID-19 பேண்டமிக்னால உங்களுக்கு PVC கார்டு ஸ்பீட் போஸ்ட் வழியாக வர்றதுக்கு டிலே ஆகலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த PVC கார்டை நீங்கள் ஆதார் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். அல்லது விர்ச்சுவல் ஐடி இருக்கும் இல்லையா, 16 டிஜிட் விர்ச்சுவல் ஐடி, ஸோ அது கொடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். அல்லது உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி 28 டிஜிட் என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஆதார் நம்பரே கொடுத்துக்கிறேன். அடுத்து கீழே செக்யூரிட்டி கோடு கொடுத்துக்கோங்க. இந்த கேப்சர் கோடு இதில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை இங்கேயே கொடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு மொபைல் நம்பர் கேட்பாங்க. சப்போஸ் உங்களோட மொபைல் நம்பர் ஆதாரோட ரெஜிஸ்டர் ஆகலை, அதே நேரத்தில் உங்கள் ஆதாரோட லிங்காக இருக்க மொபைல் நம்பர் கொடுத்து தான் இந்த PVC கார்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற நீட் கிடையாது. நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துனாலும் இந்த PVC கார்டு பிரிண்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதாரோட லிங்காக இருக்க மொபைல் நம்பர் இப்போ உங்ககிட்ட இல்லை, வேறு மொபைல் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா உங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் இப்போ இருக்கோ அந்த நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு OTP வரும். அதை வச்சு நீங்கள் இந்த கார்டை பிரிண்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்க யாருக்காவது நீங்கள் PVC கார்டு பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஆதார் நம்பர் மேலே கொடுத்துட்டு கீழே உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் OTP வரும். அது கொடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஃபீச்சர் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே என்னோட ஆதார் நம்பர் கொடுத்துட்டு இந்த செக்யூரிட்டி கோட் கொடுத்து சென்ட் OTP பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோட மொபைல் நம்பருக்கு OTP வந்திருக்கு. அதை OTP டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துட்டு இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே இருக்குது. இது செக் பாக்ஸ் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆதார் கார்டு டிஸ்பிளே பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இருக்குது, தென் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ், இது எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஆதாரில் லிங்காக இருக்கிற மொபைல் நம்பர் இல்லாமல் நீங்கள் வேறு மொபைல் நம்பர் கொடுத்து இந்த PVC கார்டு பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெரிஃபை யுவர் ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வராது. ஸோ டேரெக்டாக மேக் பேமெண்ட் அப்படின்ற பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கீழே மேக் பேமெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த பட்டன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேமெண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI, இந்த 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எது யூஸ் பண்ணி பே பண்ண போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே நெட் பேங்கிங் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களோட பேங்க் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பேங்க் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இது உங்களோட பேங்க்கோட நெட் பேங்கிங் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி உங்களோட பேமெண்ட் பண்ணிடுங்க.
ஒன்ஸ் நீங்கள் டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வரும். ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு ரெசிப்ட் டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டிரான்சாக்ஷன் ஐடி, ரெசிப்ட் நம்பர், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து டவுன்லோட் பேமெண்ட் ரெசிப்ட்னு இருக்குல்ல, இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பிவிசி கார்டு பிரிண்ட் பண்ண ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னாலுமே இந்த வெப்சைட் மூலமாகவே பார்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மை ஆதார் இருக்கு இல்லையா, அது கீழே செக் ஆதார் பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. தென் இந்த செக்யூரிட்டி கோட் கொடுத்து சென்ட் ஓடிபி பட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி கொடுத்துக்கோங்க. ஓடிபி கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. இதில் வந்து எஸ்ஆர்என் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்ஆர்என் நம்பர் வந்து நம்ம பிவிசி கார்டு அப்ளை பண்ணோன்னே நம்ம ஃபோனுக்கு வந்து இந்த நம்பர் வந்து நமக்கு வந்துடுது, எஸ்எம்எஸ்ஸாக வந்துடுது. இந்த எஸ்ஆர்என் அப்படின்றது வந்து சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ரிசீவ்டு, ரெக்வஸ்டட் டேட் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ தானே அப்ளை பண்ணோம், அதனால் வந்து இந்த சைட்டை 24 hours அப்புறம் வந்து பாருங்கள் டு வியூ த அப்டேட்டட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழேயுமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்னு இருக்குது. இது மூலமாகவும் நீங்கள் உங்களோட அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் ஆன அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்என் நம்பர், ரெசிப்ட் நம்பர், டிரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே வந்து இதுலேயும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளோட ஆதார் பிவிசி கார்டு வந்து நமக்கு போஸ்டல் மூலமாக நம்ம ஆதார் அட்ரஸ்க்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் டிபார்ட்மெண்ட்லேருந்தே நமக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருந்தது. உங்களோட ஆதார் பிவிசி கார்டு வித் எஸ்ஆர்என் நம்பர் வந்து இந்தியா போஸ்ட்க்கு வந்து நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது. கூடவே வந்து ட்ராக்கிங் ஐடி வந்து கொடுத்துருந்தாங்க நம்மளோட பார்சலை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் அவங்க இந்தியா போஸ்ட்டுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னே இந்தியா போஸ்ட்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது, உங்களோட பார்சல் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. இது வந்து நம்மளும் ட்ராக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொடுத்துருக்காங்களே ஒரு வெப்சைட் indiapost.gov.in, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கன்சைமர் நம்பர் வந்து கேட்பாங்க. அது வந்து ஆர்டிக்கல் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதோட ஃபுல் நம்பர் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 5 - 1 = 4 அப்படின்ற வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துட்டு ட்ராக் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் பார்சல் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக என்னோடய பிவிசி கார்டு வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து July 12 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். July 22 வந்து எனக்கு டெலிவரி பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கவரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து இந்த பேப்பரில் வந்து நம்மளோட ஆதார் பிவிசி கார்டை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் பிவிசி கார்டு. டெபிட் கார்டு சைஸ் அளவு தான் இருந்தது. நம்மளோட இந்த பிவிசி ஆதார் கார்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து அந்த பேப்பரில் டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹோலோகிராம், மைக்ரோ டெக்ஸ்ட், கோஸ்ட் இமேஜ், இந்த மாதிரி இந்த ஃபியூச்சர்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து அந்த பேப்பரில் வந்து டீட்டெயில்டாக போட்டிருந்தாங்க. ஸோ படித்து பார்த்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஆதார் பிவிசி கார்டை உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காம ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.